துரத்தும் வழக்குகள், நெருக்கடியில் முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள். சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் போக்குவரத்து துறையில் பணி வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற புகார் உள்ளிட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி 230 நாட்களுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது நீதிமன்ற காவல் 19 முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுகவை சேர்ந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது. பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த டிசம்பர் மாதம் தீர்ப்பளித்திருந்தார். இது குறித்து கருத்து தெரிவித்திருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள மேலும் 4 அமைச்சர்கள் சிறை செல்லும் பட்டியலில் உள்ளதாக ஒரு தகவலை கூறியது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்தியன் ஆர்மி, இந்தியாங்கிற வார்த்தை இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் நடக்கும். நாளை காலையில் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? பொன்முடி அவர்களை கன்விக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில். கன்விக்ஷன் 21ஆம் தேதி தீர்ப்பு. ஆல்ரெடி ஒரு அமைச்சர் இலாக்கா இல்லாம ஜெயில், 2வது அமைச்சரும் ஜெயிலுக்கு போவார். திராவிட சித்தாந்தம், குறிப்பாக திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. அடிப்படையிலிருந்து ஃபவுண்டேஷன் உருவாச்சு. கெப்பாசிட்டி இல்லை, எபிலிட்டி இல்லை. ஆனால் இதெல்லாம் கிரைசிஸ் பாயிண்ட்டுங்கண்ணா. கிரைசிஸ் பாயிண்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு எபிலிட்டியும் கெப்பாசிட்டி இருக்கணும், தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ரெண்டுமே தோற்று விட்டார்கள். அதாவது ஒரு சாதாரண மனிதன் ஒரு அப்பாவுக்கு பிள்ளைங்கிற அடையாளத்தை வச்சு முதலமைச்சர் ஆக்குனா என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கெப்பாசிட்டி இல்லை, ஹேண்டில் பண்ண முடியாது, கம்யூனிகேஷன் எபிலிட்டி இல்லை, ஆஃபீஸர்ஸ்ட கோஆர்டினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை, எப்படி மத்திய அரசுலேருந்து என்ன ரிசோர்ஸை வாங்கணுங்கிற எபிலிட்டி இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீங்க சொல்லுங்க, மழை வருது, நெல்லையினுடைய மேயர், நெல்லையில 2 சடலங்கள் மிதந்து வருது, ரோட்ல பாக்குறோம். ஒரு மனிதர் அந்த சடலத்தை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. நமக்கு கண்ணீர் வருது. இன்னைக்கு ஆக்சுவலா யாத்திரை இருந்ததுங்கன்னா அந்த சடலத்தை பார்த்து நான் கேன்சல் பண்ணி ஓடியான்னு. பெரிய பொருட்செலவு பண்ணி பாரதிய ஜனதா கட்சியோட யாத்திரை நாளிடத்துல இருந்தால் நீங்க நடத்திக்கிங்க. அதை பார்த்துட்டு இருக்க முடியல. நாளைக்கு தான் நான் வருவதாக இருந்தது, பார்த்துட்டு இருக்க முடியல. எப்படி அங்க நம்ம யாத்திரை நடக்குது? ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு நாங்க என்ன கவர்மெண்ட்ல இருக்கோமானா உங்களை மாதிரி சாதாரண குடிமகன் கஷ்டத்துல நாமளும் போய் கை கொடுப்போம்னு வந்திருக்கோம். இந்திய அலையன்ஸ் என்ன அலையன்ஸ், என்ன மீட்டிங் அது? மேலும் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பை அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் இழந்த பொன்முடி மற்றும் அவரது மனைவி தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளனர். இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வரும் சூழலில் பொன்முடி உட்பட முன்னாள் மற்றும் தற்போது அமைச்சர்கள் சிலர் ஊழல் வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டது தொடர்பான மறு விசாரணையை தொடர்ந்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா அனுமதி அளித்து உள்ளதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். இந்த வழக்குகளின் பின்னணியை சற்று பார்ப்போம். முன்னாள் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், வளர்மதி, பொன்முடி, இன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடும் அதிருப்தி தெரிவித்திருந்தார். இது தொடர்பான வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக விசாரிக்கவில்லை என்று தெரிவித்த அவர், இதனால் தம்மால் 3 நாட்கள் சரியாக தூங்க முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்திருந்தார். எனக்கு நான் கையில பேட்லாம் வச்சிருக்கிறதுனால நான் பெரிய டெக்னோகிராட்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ ஹேவ் மை ஓன் லிமிடேஷன்ஸ் ஆன் மை பேட். அதை மீறி இந்த நாள் வரைக்கும் என்னால் ஜேர்னலில் புஸ்தகத்தில் தான் படிக்க முடியும். எதையாவது ஒன்று எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்னால் எழுத தான் முடியும், வழியாக டைப் பண்ண முடியும். எனக்கு டைப்பிங்லாம் தெரியும், நான் லோயர்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன். பட் முடியாது. தேர் இஸ் அ சார்ட் ஆஃப் பிரெயின் கனெக்ஷன் விச் ப்ரிவென்ட்ஸ் மீ ஃப்ரம் டூயிங் இட். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆர் யூஸ் டு. நீங்கள் இதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டீங்க. ஸோ தேர்ஃபோர் நீங்கள் என்ன மீடியம் யூஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை. யூ மஸ்ட் அப்ளை யுவர் மைண்ட் ஃபார் எவ்ரி திங். Before the so-and-so court at Madurai, original jurisdiction, OS number so-and-so of 2019. இப்போ யாராவது என்னை பிளைண்ட் டிக்டேட் பண்ண சொன்னால் எனக்கு இப்படி தான் டிக்டேட் பண்ண தெரியும். என்னால் வேற எப்படியுமே அதை போட்டுக்கோ, பெட்டிஷன் எடுத்து போட்டுக்கோ, ரெஸ்பாண்டன்ட் அது மாதிரி பண்ண முடியாது என்னால். இட் இஸ் இம்பாசிபிள். இந்த நாள் வரைக்கும் ஒரே ஒன்று, நம்ம காஸ்டைட்லையும் டிக்டேட் பண்ணால் ஸ்டெனோஸ் என்னை பார்த்து சிரிப்பாங்கன்றதுலாம் நான் பண்ணுறது இல்லை. அதை that is why if you look at me, starting wordலேருந்து எண்டிங் வேர்டு வரைக்கும் என்னுடைய வேர்ட்ஸ் தான் இருக்கும் என் ஆர்டரில். வேறு எதுவுமே ஒட்டுறது பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதுலேருந்து பார்த்து போட்டுக்கோங்க, அந்த பழக்கமே கிடையாது. இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால்
இந்த ப்ளீடிங்ஸ் எழுதி எழுதி வந்த ஒரு பழக்கம் தான். அதனால் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த ப்ளீடிங்ஸை வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ஆர் ஃபைன் டியூன் பண்ணணும்னா வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம், அதை மனசில் வச்சுக்கோங்க எப்போவுமே. அது மட்டுமல்லாமல் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட வழக்குகளை தாமாக முன்வந்து மறு விசாரணைக்கு அவர் எடுத்துள்ளார். இதனை எதிர்த்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மறு விசாரணைக்கு எடுத்த வழக்குகளை தொடர்ந்து விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா அனுமதி வழங்கியுள்ளார். அதன்படி அமைச்சர்கள் மீதான வழக்குகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க தலைமை நீதிபதி தனக்கே ஒதுக்கீடு செய்து உள்ளதாகவும், எனவே அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் மீதான வழக்குகள் வரும் 27, 28, 29 மற்றும் மார்ச் 5 ஆகிய தேதிகளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே அறிவித்தபடி அமைச்சர் I பெரியசாமி மீதான வழக்கு விசாரணை வரும் 12, 13 தேதிகளிலும், முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு வரும் 19 முதல் 23ஆம் தேதி வரை விசாரிக்கப்படும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்துள்ளார். ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள முன்னாள் இந்நாள் அமைச்சர்களுக்கு இந்த நிகழ்வு நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளதாகவே கூறப்படுகிறது. அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடியது எல்லாமே பொன்னான வார்த்தைகள். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாம் பாருங்க. அந்த காலத்தில் பெரம்பு வச்சு ஆசிரியர்கள் மாணவர்கள் அடித்தாங்க, இப்போ மாணவர்கள் பெரம்பை வச்சு ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் ஆசிரியர்கள்லாம் இருந்துக்குங்க அப்படின்னு. ஓசியில் தானே போகிற, ஓசி, பான்பராக் பீடா, நார்த் இந்தியன்ஸ், இதெல்லாம் தான் நம்முடைய கல்வி அமைச்சருடைய வாயிலிருந்து வரக்கூடிய பொன்மொழிகள். உண்மையாலுமே தமிழகத்தில் ஒரு அமைச்சருக்கு எந்தவித தகுதியுமே இல்லை உயர்கல்வித்துறையில் வந்து அமைச்சராக நீடிப்பதற்குனா அது சாத்தாத அமைச்சர் பொன்முடி அவர்கள் தான். துணைவேந்தர்கள் முழுமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆளுநர் அவங்க அப்பாயின்ட் பண்றாங்க, மாநில அரசும் அதில் வந்து ஒரு கமிட்டி போடுறாங்க. அப்புறம் துணைவேந்தர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி துணைவேந்தர்களாக இருந்தாலும் கூட மாநில அரசுக்கும் அதற்கு மேலே சூப்பர்வைசரி எபிலிட்டி இருக்கு. கவர்னர் அவர்களுக்கு வந்து ஓவராலாக துணைவேந்தர்கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க. இத்தனை காலமாக நடந்திருக்கு, புதுசு இல்லை. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பல ஆண்டு இதற்கு முன்னாடி இருந்த எல்லா கவர்னருமே துணைவேந்தர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ரவி அவர்களும் கூட, மேதக ஆளுநர் ரவி அவர்களும் கூட தொடர்ந்து சந்திக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு அரசியல் பண்ணணும் பொன்முடி அண்ணனுக்கு. அதனால தேவையில்லாமல் வந்து நீங்கள் பங்கேற்காதீங்க, நீங்கள் பங்கேற்றீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு. அதனால் தமிழக அரசு எப்போ திருந்த போகுதுன்னு தெரியல.